வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுளுக்கான எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித் எந்த சிட்டியில் வந்து நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாம் சிட்டி வந்து யார் யார் இன்றைக்கி பார்த்துக்கிடலாம், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் சிட்டி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அஃபீஷியல் பேஜுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு வந்து கீழே காட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கீழே வந்து நான் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறாப்பில் இருக்கும். இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கேப்சாவை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு லாக்இன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு யாருக்கும் பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பான முறையில் அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து லாக்இன் கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான பேஜுக்குள்ளே போயிடும். இதில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறதாப்பில் இருக்கும். அதாவது உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் பேஜ்னால் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான எக்ஸாமுக்கான அனைத்து இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது எஸ்எஸ்சியில் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க வித் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே அது வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த பேஜில் வந்து கீழே வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். கீழே வந்து எந்த இயரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025 நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்டிடுவாங்க. இதில் வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம், ரோல் நம்பர், எக்ஸாம் டேட்டு, உங்களுக்கான சிட்டி எந்த சிட்டி எந்த டைமில் வந்து எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸாம் சிட்டி வந்து இவருக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து 5ஆம் தேதி ஒரு 10 டேஸ்க்கு முன்ன தான் உங்களுடைய எக்ஸாம் சிட்டியை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இவருக்கு 5ஆம் தேதினால இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸாம் சிட்டி வந்து காட்டிட்டாங்க. இதுவே எக்ஸாம் சிட்டி காட்டாத ஒன்று உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்கள், இவருக்கு வந்து எக்ஸாம் வந்து 25ஆம் தேதி தான் எக்ஸாமு. அதனால இவருக்கு வந்து எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு வந்து காட்டலை பார்த்துக்கோங்களேன். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் காட்டியிருக்காங்க. வித் எக்ஸாம் டேட் வந்து 25/2/2025 நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. வித் எக்ஸாம் சிட்டி வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலை. இப்படி தான் எல்லாருக்குமே எக்ஸாம் சிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணாமல் தான் இருப்பாங்க. உங்களுடைய எக்ஸாம் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னே இவர் 25ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்றைக்கு எக்ஸாம் சிட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான் இவருடைய எக்ஸாம் சிட்டியை வந்து பார்த்துக்கலாம். அதுவே இவருக்கு வந்து 5ஆம் தேதி எக்ஸாம்னால இன்றைக்கி வந்து எக்ஸாம் சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவருடைய அப்ளிகேஷனையும் அப்செட் பண்ணியிருக்காங்க. நிறையா பேருக்கு வந்து எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பான முறையில் எல்லோருக்குமே இந்த எரர் வந்து சர்வர் இஷ்யூனால தான் வருது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதேமாதிரி ஷோ பண்ணி காட்டிடுவாங்க. ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்டட், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கான ரீசனையும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி எரர் வந்து இது வந்து எஸ்எஸ்சி ஆப்பில் வந்து நம்ம வந்து பண்ணதுனால இந்த எரர் வந்து வருது. நீங்கள் வந்து எரர் வர்றதுனால கண்டிப்பான முறையில் கவலைப்படாதீங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து அட்மிஷன் சர்டிஃபிகேட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது எல்லோருமே இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுறதுனால வெப்சைட் வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்செட் ஆகிடுச்சு, எனக்கு எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர நம்மளுடைய நண்பர்கள் வந்து அந்த டேட்டில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வசதியாக இருக்கும். உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுடைய எக்ஸாம் சிட்டியையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைக் போட்டுக்கோங்க.
வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. மற்ற நண்பர்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.